ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, "சிஸ்டர், சாத்தான் என்கிட்ட பேசிட்டே இருக்கிறான். அவன் வந்து என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான். நெகட்டிவா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். அதையே நான் யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு டிப்ரஷனா ஆவுறேன்" அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, "சிஸ்டர், உங்க வீட்டுக்கு 2 விருந்தாளி வராங்க. அந்த 2 விருந்தாளில உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த 2 விருந்தாளில உங்களுக்கு யார் நன்மை செய்றா? நீங்க நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் தானே! அப்போ நம்ம யார் கூட அதிகமா பேசுவோம்? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட தானே நம்ம அதிகமா பேசுவோம். நம்ம நாசமா போகணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பேச மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்ம நல்லா பேசிட்டு அடிக்கடி வருவாங்க. அப்ப நம்ம நல்லாவே பேசல, அவங்கள கண்டுக்கவே இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்வாங்க? அவங்க அப்படியே போயிடுவாங்க. வரவே மாட்டாங்க. 1 நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, 3 நாள் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மள கண்டுக்கவே மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல தாங்க, நீங்க தேவனோடு கூட பேச 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 தேவன் உங்களோடு கூட அதிகமாய் பேச ஆரம்பிப்பார். அப்போ அவனுக்கு அங்க இடம் இல்லாததுனால, அவன நீங்க கண்டுக்கவே இல்லாததுனால, அவன பத்தி நீங்க பேசாததுனால, அவன் கூட நீங்க பேசாததுனால, அவன் என்ன செய்வான்? அவன் உங்களை விட்டு ஓடி போக ஆரம்பிப்பான். அவங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாங்க. அவங்க தேவனோடு கூட பேசுறாங்க. அப்ப நமக்கு இங்க இடமே இல்லன்னு சொல்லிட்டு அவன் காணாமயே போயிடுவான். இதத்தான் நான் சொன்னேன். எத்தன பேரு சாத்தானோட நான் பேசுறேன், சாத்தான் என்கிட்ட பதில் சொல்றான், சாத்தான் என்ன பயமுறுத்துறான்னு பயந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒரு நாளும் நீங்க பயப்படாதீங்க. தேவனோடு கூட நீங்க சஞ்சரிக்க சஞ்சரிக்க தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்மளை பாதுகாப்பார், நம்மளை நடத்துவார், நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா!